இமான் சேகரனை பொறுத்தளவுல அவருடைய சமூக பணி காலம் ரொம்ப குறைவான காலம், ஒரு 3-4 ஆண்டு காலம் தான். இந்த 4 ஆண்டு காலத்துல அவருடைய செயல்பாடு இருக்குல்ல, அது 100 ஆண்டு காலம் வரைக்கும் பேசக்கூடிய செயல்பாடா மாறி. ஏன்னா அறிஞர்கள் இணைத்திருக்கிறாரு, படையரை இணைச்சிருக்காரு, கொடுக்கப்பட்ட விடுதலை கிளம்பு வச்சிருக்காரு, வணிக சங்க தலைவர் வந்திருக்காரு, இஸ்லாமிய மக்களை அரவணைச்சிருக்காரு, நிறைய அடுக்கடுக்கான போராட்டங்கள் எடுத்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் 2-3 மாநாடு நடத்தியிருக்கிறாரு. மக்கள்கிட்ட விழிப்புலானே. அந்த காலத்துல போக்குவரத்து வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, ஊடக வசதி இல்லை. இதெல்லாம் போய் நடந்து போய் கிராமங்களில் போய் ஒரு கிராமத்துக்கு போனா ஒரு கிராமத்தோட இன்னொரு கிராமத்துக்கு போக முடியாது. கிராம போன் கொண்டு வச்சுக்கிட்டு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க. அப்படி ஒரு தொய்வில்லாம வேலை செஞ்சிருக்கிறார். அவரை சுத்தி நிறைய நெருக்கடிகள் சூழ்ந்த போது அவர் உறுதியா நின்றுக்கிறார். அப்ப கூட இங்க ஒருத்தர் காதி கிராப்ட்ல வேலை பார்க்கிறாரு, சங்கர் போன கூட அவருடைய பேட்டி எடுத்து போட்டிருந்தேன். அப்ப கூட சொன்னாராம், இந்த அவர் பேர் சங்கர், அனைமா சங்கர், நான் உங்க கடைக்கு வர்றதுதான் கடைசியா இருக்கு அப்படின்னு. என்ன அப்படி சொல்றீங்க? இல்ல எதிரிகள் எனக்கு நாள் குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னாலும் கூட அவருக்கு எந்த நேரமும் உயிர் போயிருந்து தெரிஞ்சு கூட அவர் இருந்த விஷயத்துல உறுதியாவார். அதே அவர் ஏமாந்துட்டாருன்னா பாதுகாப்பெல்லாம் வந்துடாரு. எதிரிகள் வந்து இது பண்ணிட்டாங்க, சூழ்ச்சிக்கு அவங்களுடைய கருத்துக்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்கிற மாதிரி அவருடைய பேச்சு எழுத்து எதாவது ஆவணப்படுத்திருக்க மாட்டாங்க. இமானுவேல் பறவை சமூக அரசியல் பொருளியல் என்கிற பேர்ல மாற்றம் அப்படின்னு ஒரு மாத இதழ் நடக்கும். விட்டு விட்டது. அதுல 2010 சிறப்பு இதழா இமானுவேல் வாழ்க்கை வரலாறு மற்றும் பல்வேறு விஷயங்களை போட்டிருக்காங்க. 2011 செப்டம்பர்லயுமே வந்து அவருடைய பட்டியலில் நிறைய செய்திகள், இந்த சொன்னல சங்கரன் அவரை பற்றி பேட்டி, வில்லியத்திடம் பேட்டி, அப்புறம் வந்து அந்த இங்க ஒரு திமுக காரன் அவருடைய பேட்டியெல்லாம் எடுத்து அதுல போட்டிருக்காங்க. அவரை பற்றி அடுத்தவங்க சொல்ற செய்திகள் ஒரு பக்கம், அவரை எழுதுறது பேசுறது இல்ல, அவராவது எழுதுறது சில கடிதங்கள் வந்து அந்த சண்முக பாரதி பயன்படுத்தி இருக்கிறார். குறைவான காலம், 33 வயசுல இன்னைக்கு நாளே தெரியக்கூடிய ஒரு தலைவரா இருந்திருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்ல. ரெண்டாவது அவருடைய காலம் வந்து பள்ளி பருவம், ராணுவ பருவம், ராணுவ பணி, இதெல்லாம் தாண்டி தானே சமூக பணி வருது. சமூக பணிங்கிறது குறைவான காலம் தானே.